2026 தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றணும். திமுக ஆட்சியை அகற்றணும்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்க நின்னாலும் அகற்ற முடியாது. அதை நான் தனியா சொல்றேன். 2026 தேர்தலுக்கான களம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும். அதில் ஒரு அங்கம் விஜய் என்ன செஞ்சிட முடியும்? 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவது என்று ஆணவத்தோடு பேசுகிறார்கள். நீ நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்றதுல ஆணவம் இல்லையாரமா? கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் லீவ் விட்டுட்ட. உலகத்திலே கட்சி ஆரம்பிச்சவனா லீவ் விடுவானா? கட்சி ஆரம்பிச்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 1.5 வருஷம் லீவ் விட்டுட்டு திரும்பி ஒரு மாநாடு நடத்திட்டு நம்ம சீட்டு கொடுப்போமா, அது கொடுப்போமா, நம்மளை நம்பி வருவோமா, பேய்க்கு பயந்தவில்லை நம்ம மேல வந்து விழுவானா அப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் முதலமைச்சருங்கிற. உனக்கு எவ்வளவு திமிரு, ஆணவம். நீ யாருன்னு கேக்குற? ஒரு சினிமா நடிகர் தானே. வா, எத்தனை சினிமா நடிகர் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன கதி ஆனாங்கன்னு தமிழ்நாடு பார்த்து தானே இருக்கு. நீ என்ன பேசுற? 200 தொகுதினா 40ல ஜெயிப்போம்னு சொல்லி ஜெயிச்சாங்களா இல்லையா? ஆட்சியில இருக்கான், மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோம்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அது ஆணவமா இல்ல நீ பேசுறது ஆணவமா? ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு வரைக்கும் பனையூருக்குள்ளேயே படுத்து கிடக்குறிய. நீ வெளியே கூட வரல. நீ முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? திமிரு.